Hello viewers, நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter 1 applications of matrices and determinants exercise 1.1ல 8th sum. question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, if adjoint of A is equal to சொல்லி ஒரு 3x3 matrix கொடுத்திருக்காங்க, find A கொடுத்திருக்காங்க. இப்போ adjoint of A கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து நம்ம A கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, A is equal to plus or minus 1 divided by root of determinant adjoint of A into adjoint of A. இதுதான் வந்து A கண்டுபிடிக்க ஃபார்முலா. So first step என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். First determinant of adjoint of A கண்டுபிடிச்சிடலாம். Determinant of adjoint of A is equal to question A வந்து adjoint of A அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ நம்ம இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 ஏதாவது ஒரு ரோ எடுத்துக்கலாம். நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரோ தான் எடுத்துப்போம். 2 into 2 இருக்க ரோவையும் காலமையும் விட்டுடுங்க. மீதி இருக்கிறத லெஃப்ட் சைட்ல ஸ்டார்ட் பண்ணி டயகனல் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ 2 into 12 into 2 24 minus 7 into 0 0 minus 4 இருக்கு. சோ இந்த மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிடும். சோ 4 into 4 minus 4 இருக்க ரோவையும் காலமையும் விட்டுடுங்க. minus 3 into 2 minus 6 minus 7 into 2 minus 2 வந்து plus 14. plus 2 into 2 இருக்க ரோவையும் காலமையும் விட்டுடுங்க. மீதி இருக்கிறது minus 3 into 0 0 minus 2 into 12 வந்து minus 20 minus of minus 24. So 24 into 2 48 4 into minus 20 minus 80 2 into இந்த மைனஸும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் ஆயிடும். So 2 into 24 plus 48. So ஆன்சர் வந்து 16 வரும். இப்போ determinant of adjoint of A ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலா படி ரூட் ஆஃப் இந்த வேல்யூ தானே, அதை கண்டுபிடிச்சிங்கன்னா ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா ரூட் ஆஃப் 16 which is equal to 4. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போற வேல்யூ அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. சோ அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்க கொஸ்டினே நமக்கு அட்ஜாயிண்ட்ல தான் இருக்கு இல்லையா? சோ அதோட அட்ஜாயிண்ட் எடுக்கணும் நம்ம. அப்போ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் எடுக்க கோஃபேக்டர் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் பண்ணிட்டு அதோட டிரான்ஸ்போஸ் எடுப்போம். சோ சைன் ஆல்டர்னேட்டா போட்டுக்கோங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். இது உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். இந்த மாதிரி சைன் போட்டுட்டு பிளஸ்ல ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ 2 இருக்கிற ரோவையும் காலமையும் விட்டுட்டு மீதி இருக்க எலிமெண்ட் இங்க எழுதிக்கோங்க. சோ 12 minus 7 0 2 அப்படின்னு வருமா? அடுத்து minus 4 இருக்க ரோவையும் காலமையும் விட்டுட்டீங்கன்னா minus 3 minus 7 minus 2 2 வரும். அது இங்க எழுதிக்கலாம். minus 3 minus 7 minus 2 2. அதே மாதிரி 2 இருக்க ரோவையும் காலமையும் விட்டுட்டீங்கன்னா minus 3 12 minus 2 0 minus 3 12 minus 2 0. இப்போ minus 3 இருக்க ரோவையும் காலமையும் விட்டுட்டீங்கன்னா minus 4 2 0 2. அடுத்து 12 இருக்க ரோவையும் காலமையும் விட்டா 2 2 minus 2 2.
அடுத்து -7 இருக்க ரோவி காலமி விட்டா 2 -4 -2 0. அடுத்து -2 இருக்க ரோவியும் காலமையும் விட்டுட்டிங்கன்னா மீதி இருக்கிறது -4 2 12 -7. அடுத்து 0 இருக்க ரோவியும் காலமையும் விட்டா 2 2 -3 -7. அடுத்து இந்த 2 இருக்க ரோவியும் காலமையும் விட்டா 2 -4 -3 12. The whole transpose point A. So இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணா 12 2s are 24 minus -7 into 0 0 தான், minus of -3 2s are -6 minus -2 into -7 வந்து 14 plus 14. Next -3 into 0 0 தான், minus 12 into -2 வந்து -24 minus -4 into 2 -8 -0 plus 2 2s are 4 -2 into 2 -4. Next minus 2 into 0 0 தான், minus 4 2s are 8 plus 7 4s are 28 minus 12 2s are 24 minus 2 7s are -14 minus -3 into 2 -6 plus 12 2s are 24 minus 13 into 4 sorry 13 இல்லை இது 3 -3 into -4 வந்து plus 12 தான். The whole transpose. ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 24 -6 -14 வந்து -20, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ +20 ஆகிடும். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் +24 ஆகிடும். இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா +8 ஆகிடும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் 8 ஆகிடும். இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா 8 தான். 28 minus 24 4 minus 14 plus 6 minus 8 வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ plus 8. 24 minus 12 12. The whole transpose. இப்போ the transpose பண்ணி எழுதுனா ரோவெல்லாம் காலமாக எழுதணும். ஸோ 24 20 24. இந்த ரோ 8 8 8 காலமாக எழுதணும். 8 8 8. இந்த ரோ 4 8 12 காலமாக எழுதுனா 4 8 12. ஸோ நம்ம adjoint ஆஃப் adjoint A ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ A கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் adjoint ஆஃப் A இன்டூ adjoint ஆஃப் Aன்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். இதோட வேல்யூ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 4ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அண்ட் இந்த வேல்யூ எடுத்தீங்கன்னா இது வந்து எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கா. ஸோ நம்ம 4 வந்து காமனாக எடுத்துக்கலாம். 6 4 2s are 8 1 5 2 2 6 2 3. ஸோ இந்த 4 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம்.
ஸோ ஏயோட வேல்யூ என்னன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 2 1 5 2 2 6 2 3. இவ்வளோதான் நம்ம சம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.